கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாளை நாங்கள் தொடர்ச்சியாக எது தேவனுக்கு பிரியம் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தவர்கள் நேற்று தினது பார்த்தோம். கர்த்தர் பலிகளை பார்க்கிலும் நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு எப்படி அவருக்கு பிரியமான ஆராதனை நம்ம செலுத்த வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் கீழ்ப்படுகிறது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலிகளும் சகர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் மற்ற கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். அங்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் அவருக்கு கீழ்ப்படியவன், அது அவருக்கு பிரியம். நாம் என்னத்தை காணிக்கையாக கொடுத்தாலும் எதை பலியாக கொடுத்தாலும் அதை பார்க்கிலும் ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், நாம் அவர் சொல்லுகிறதை கேட்டு செவி கொடுத்து நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம். ஆகவே இன்றைய நாட்களிலே நாம் இன்றைக்கு எப்படி கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களா இருக்கிறோம், அவருக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சிக்கிறோமா இருந்தா அவருக்கு செவி கொடுத்து நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அழைத்த பொழுது அவன் மறு உத்தரவு சொல்லாமல் அவன் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போனான். கல்தியருடைய அந்த ஊர் என்ற அந்த தேசத்தை விட்டு அவன் கானானுக்கு போனான். அதனாலதான் வாக்குத்தத்தம் பண்ணதை அவன் சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றது நம்ம பலிகளை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிறது, அவருக்கு செவி கொடுக்கிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னா, ஓசியா புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்த்துக் பொழுது, பலியே இல்லை இரக்கத்தை தகனங்களை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எப்பொழுதுமே நம்ம மேலானது நமக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவர் நமக்கு சொன்னதை கேட்டு கீழ்ப்படுகிறதை தான் ஆண்டவர் இங்கே மென்ஷன் பண்ணுகிறார். எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவைகள் நிமித்தம் ஆக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதனால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளை மோசமாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. அப்ப நம்ம இந்த நாட்கள்ல மிக கவனமா இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்மளை யாரும் மோசமாக்காதபடி, நம் யாராலும் வஞ்சிக்கப்பட்டு போய் விடாதபடிக்கு நாம் அவதானமா இருக்க வேண்டும். நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும். இன்றைக்கு நம்ம கீழ்ப்படியாமே நம்ம விட்டு போறோம். சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னதை அவன் கேட்கவில்லை, ஆண்டவர் சொன்னதுக்கு செவி கொடுக்கவில்லை, ஆண்டவர் சொன்னதை அவன் செய்யாமல் ஆண்டவர் சொன்னாததை அவன் செய்ததுனால அவன் நினைத்தான் ஆண்டவர் சொல்லாததை அவன் செய்தான். பலிகளினாலே ஆண்டவர் திருப்திப்படுத்த முயற்சித்தான், அவனுடைய காணிக்கைகளினாலே திருப்திப்படுத்த முயற்சித்தான். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தான்? அவன் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அதை ஆபிரகாமிடத்தில் கண்டார். ஆபிரகாம் கீழ்ப்படினான். ஆண்டவருக்கு ஒரு சொல்லாமல் அவர் கீழ்ப்படிந்து நடந்தான். அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிற ஜனங்களா இருந்து அவருடைய மெய்யான ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளா போகிறோமா, அல்லது சவுலை போல கீழ்ப்படியாமல் அவருக்கு பிரியம் இல்லாதவர்களாய் இருந்து நாம் வேதனைப்படுத்தி தேவ கோபாக்கினைக்குள்ளாக போகிறோமா? காலை வழியில சற்று சிந்திப்போம். நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் அவருக்கு பிரியமாயிருக்க எங்களை ஒப்புக் கொடுப்போம். God bless you all.